தங்களது ஆட்சியில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்று தாவேகாவைச் சேர்ந்த அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசி 24 மணி நேரத்தில் அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் மூலம் 65,000 வாக்குகள் பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா, 70,000 வாக்குகள் பெற்று பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார், 69,000 வாக்குகள் பெற்று மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல், 81,000 வாக்குகள் பெற்று தாராபுரத்தில் வெற்றி பெற்ற சத்யபாமா என 4 பேரும் அதிமுகவில் இருந்து விலகி தங்களது எம்எல்ஏ பதவியை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் கொடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. மக்கள் வரி பணத்தை வீணாக்கிவிட்டு இப்படி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இவர்கள் இனிவரும் தேர்தல்களில் பங்கேற்க கூடாது என இணையதளங்களில் பல்வேறு கண்டனங்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளது.